விசிகா தலைவர் என்ன தலைவர், அப்புறம் என்ன சொல்றீங்க? 25 சீட்லாம் பேசினாங்க அவங்க. 25 சீட்லாம் 25 சீட்டு அது கனவு. சிறுத்தைகள் ஆண்டு அப்படின்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? ஆமா. இந்த ஆண்டு சிறுத்தைகள் ஆண்டு, அந்த மாதிரி இது ஒரு கனவு. கனவு காணறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்க. சீட்டு கொடுக்குறது நாங்க தானே. பாஜக உள்ள வந்துடும்ல, அப்புறம் பாஜக வந்தா யார் தடுக்கிறது? திமுக ஸ்ட்ராங்கா தடுக்க முடியும். அதனால வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இல்லைன்னா சொல்லுங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நம்ம ஆள்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க. நம்ம சொல்லுப்பா ஆளூர் அண்ணா நல்லா இருக்குண்ணே, டாக்ஸி பிடிக்கவா இல்லை வண்டி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. அவரு ஏங்க என்னங்க ஸ்கூட்டர்ல வந்து ஒருத்தன் மோதனா, அப்பவே நான் சொன்னேன் RSS சதி, இவ்வளோ தூரம் உங்களுக்கு முட்டு கொடுத்தோம், இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க. சரிங்க போங்க, 8 சீட்டு கொடுக்குறோம் போங்க. 8ஆ? பரவாயில்லைங்க, எங்கள் மானத்தை காப்பாற்றிட்டீங்க. 8 சீட்டு சரிங்க, பரவாயில்ல. 6 சீட்டுன்றதுல 8 சீட்டு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும், பார்த்துக்கிறேன். இருங்க, அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க. 2 சீட்டு உதயசூரியன்ல. ஏங்க என்னங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து பறிக்கிற மாதிரி பறிச்சிட்டீங்க. அது விடுங்க, வெளியில் போய் 8ன்னு சொல்லுங்க. 2 உதயசூரியன். உங்களுக்கு பேச தெரியாதா? வீழ்வது நாமாக இருப்பதும் வாழ்வது மத சார்பின்மையாக இருக்க வேண்டும். பாஜக உள்ள வந்துடும், நாம் பார்த்து தடுக்க வேண்டும். சனாதன சக்திகள், ஆரிய சக்திகள், அவர்களிடமிருந்து தமிழகத்தை காக்க வேண்டும். அதற்கு ஒரே தலைவர் இதுதான் அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாத போங்க போங்க.